வணக்கம். எம்சிஎக்ஸோட வீக்லி அனாலிசிஸ், கமாடிட்டிஸோட வீக்லி அனாலிசிஸ், அடுத்த வாரத்துக்கான லெவல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல குயிக்கா பார்த்துடலாம். ஓகே, முதல்ல கோல்டு. ஓகே, கோல்டு ஒன் டே சார்ட்ல வச்சிருக்கிறேன். இப்போதைக்கு கோல்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டுல ஒரு கண்டினியூஸா ஒரு அப் ட்ரெண்ட் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது டெக்னிக்கல் மட்டும் இல்லாம குளோபல் அக்யூஸை பேஸ் பண்ணியும் எல்லாருமே கோல்டை நோக்கி மூவ் ஆகிறனால அதுவும் ஒரு நல்ல அப் ட்ரெண்டை கொடுத்துட்டு இருக்கு. ப்ளஸ் டெக்னிக்கல்லையுமே இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் இப்போதைக்கு கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த இந்த சேனல் பேட்டர்ன்ல இல்ல ரெசிஸ்டன்ஸ் இல்ல சப்போர்ட், அதுக்கப்புறம் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி சப்போர்ட் நோக்கி இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ட்ரேட் ஆகும்போது அடுத்த வாரத்துக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்குல்ல, இந்த இதுல இப்போதைக்கு கோல்டு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு 142 400 ரேஞ்சில் கோல்டு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து அடுத்து என்ன பண்ணலாம்னா, இதுல இருந்து மறுபடியும் கீழ் நோக்கி வந்து ஓவர் டைம் கோல்டு என்ன பண்ணுறது, டைரக்டா சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு போறது இல்ல, சென்டர்ல போகுது. சப்போர்ட் டச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அப்டன் கொடுத்து அந்த மிடில் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு சைட் வைஸ் போய் அதுக்கப்புறமா அப் ட்ரெண்டோ இல்லை மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் மூவ் ஆகுது. இதை பேஸ் பண்ணி இப்போ இந்த இதுல சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்து இங்க இந்த இடத்துல ரேஞ்சில இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அப் ட்ரெண்ட் கொடுத்து இந்த ஜோன் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இதுல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதுல இருந்து நாளைக்கு மண்டே மார்க்கெட்ல என்ன இந்த மாதிரி ட்ரேட் ஆகுறோம்னா இதுல இருந்து மறுபடியும் கோல்டு இந்த ஜோனை நோக்கி டெஸ்ட் பண்ண வரலாம். இது வரைக்கும் 140 600 ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் அவ்வளவுதான் இருக்குன்னு நான் பாக்குறேன். மறுபடியும் அதுல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கிறதுனால அல்லது பவுன்ஸ் பேக் ஆகி 140 600 ரேஞ்ச் வந்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து மறுபடியும் அப் ட்ரெண்ட் கொடுத்து தொடர்ந்து முன்னேறி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல டெஸ்ட் பண்ணணும். இதுலயே ஒரு 2 தடவை இல்ல 3 தடவை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை பிரேக் பண்ணி மறுபடியும் ஒரு புது ஹையை கிரியேட் பண்ணும் 149 150 ரேஞ்சுக்கு கோல்டு போறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த வாரத்துல இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில தான் மேக்ஸிமம் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பாட்டம்ல இந்த ஜோன் சப்போர்ட் ஆகும், அப் சைட்ல இந்த ஜோன் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணும். இந்த சேனலுக்குள்ளே தொடர்ந்து கோல்டு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, அடுத்தது சில்வர் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஓகே, சில்வரும் கூட கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் தான். ஒன் டே சார்ட்டுக்குள்ள ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல இது ஒரு ப்ராப்பரான செட்டப்புக்குள்ள கொண்டு வர முடியலனாலும் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ப்ராப்பரான செட்டப்ல இருக்குது. ஒரே நிமிஷம் 2 ஹவர்ஸ்ல பார்த்துடலாம். ஓகே ஓகே, கோல்டும் சில்வரும் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு செட்டப்புக்குள்ள இருக்கிறத பார்க்க முடியுது. இன்ட்ராடேல ஒரு ப்ராப்பரான செட்டப் கிடைக்கலனா கூட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு நல்ல செட்டப் உள்ள தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. சில்வரும் கூட இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் சில்வர் இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, கோல்டு மாதிரியே தான் இதே பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஜோன்ல ரெசிஸ்டன்ஸ் ஒரு சப்போர்ட் நோக்கி வந்திருக்கு, சப்போர்ட் ஒட்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த மிடில்ல போய் மறுபடியும் ஒரு சைட் வேஸ் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் அப் சைடு, அதுக்கப்புறமா ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, டவுன் சைடு வர்றதுக்கு பதிலாக சைட் வேஸ்லயே போய் மறுபடியும் சப்போர்ட் டச் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ இந்த கோல்டு சில்வர் இருக்கிறது ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் சோன்ல. ஓகே, ஒரு நல்ல சைட்வேஸ் ரன்னுக்கு அப்புறமா ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் சோன்ல இருக்கு. ஓகே, இதுல இருந்து ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒண்ணு, இதை பிரேக் பண்ணி கீழே வரலாம். கீழே வந்துச்சுன்னா மேக்ஸிமம் லெவல் இது வரைக்கும் போல 283 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை பிரேக் பண்ணிச்சுன்னா, இது வரைக்கும் பிரேக் பண்ணல, இந்த சேனல்ல தான் பிரேக் ஆயிட்டு இருக்கு, இதே சேனல்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கூட இது வரைக்கும் வரலாம். அவ்வளவுதான், 283 ரேஞ்ச் வரைக்கும் தான் வர முடியும். இதை பிரேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் மேக்ஸிமம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இருந்து ஒரு சின்ன சைட்வேஸோ இப்படியே மூவ் ஆகலாம். இந்த ரேஞ்ச் இன்னும் இந்த ஜோன் இருக்குல்ல 294 600 ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரேஞ்சு கிட்ட வரும்போது இதை பிரேக் பண்ணி மறுபடியும் அப்டன் கொடுத்து இந்த சேனல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்காக ரெசிஸ்டன்ஸ் நோக்கி சில்வர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி போகும்போது அதிகபட்சமான டார்கெட் வந்து 315 வரைக்கும், இப்போ 290 ஜோன்ல இருக்கு, 315 வரைக்குமே 1415 வரைக்கும் சில்வர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த வாரத்துல சில்வர் எப்படி ட்ரேட் ஆகலாம்னா இது ஒன் டே பிரேக் பண்ணலாம், அதுக்கு கம்மியான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. அதிகமான ப்ராபபிலிட்டிஸ் இந்த ஜோன்லயே சைட் வைஸ் ட்ரேட் பண்ணி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் நோக்கி மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதை இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்கலாம். இதுதான் அடுத்த வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும் பட்சத்தில் 315 வரைக்கும் போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் சில்வர்ல பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து க்ரூட் ஆயில பார்த்துடலாம். க்ரூட் ஆயில்லையுமே கூட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்தே பார்த்துக்கோமே.
க்ரூட் ஆயில்ல தொடர்ந்து வீக்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு லோவர் லோ ஃபார்மேஷன் தான் தொடர்ந்து க்ரூட் ஆயில்ல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஒரு லோவர் ஒரு இதுல இந்த ஹை, அதுக்கப்புறமா இதுல ஒரு லோ, மறுபடியும் லோ தான், மறுபடியும் லோ தான். இந்த மாதிரி ஒரு லோவர் லோ ஃபார்மேஷன், சாரி இங்க வந்து லோவர் லோ ஃபார்மேஷன் இருக்குல்ல, பட் இதுல ஹையர் லோ ஃபார்மேஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இங்க ஒரு ஹையர் லோ, மறுபடியும் ஹையர் லோ, இந்த ஃபார்மேஷன்ல செட்டப்ல தான் இந்த க்ரூட் ஆயில் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு வீக்லியில. பிளஸ் பாட்டம்ல இப்போ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இதுல வரும்போது இப்போ ஏப்ரல் 2025 வந்து இந்த ரேஞ்சில் வரும்போது சப்போர்ட் எடுத்து மறுபடியும் புஷ் பண்ணி மேல இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்து போயிட்டு இருக்கு. இங்க சப்போர்ட்ல வரும்போது ட்ரெண்ட் லைனை பார்த்து மூவ் ஆகுது, மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு, இப்போ மேல புஷ் ஆகி மூவ் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுல ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நான் வீக்லி சார்ட்டை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். ரெண்டு பாசிபிலிட்டிஸ். ஒன்று, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குல்ல. ஓகே, ஸோ இது இப்படி கூட பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பிரேக் பண்ணும் பட்சத்துல 4700 ரேஞ்சுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மியா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேக்சிமம் இந்த அப் ட்ரெண்ட் தொடர்ந்து மேல போகலாம். அப்படி தொடரும் பட்சத்துல இந்த ஜோன் வந்து ஒரு டிசைடிங் ஜோன் ஆக்ட் பண்ணும். இது 5640ங்கிறது ஒரு டிசைடிங் ஜோன் ஆக்ட் பண்ணும். எப்போ க்ரூட் ஆயில் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுதோ, ஓகே, இந்த ரேஞ்சுக்கு மேல ட்ரேட் ஆகுதோ, பிரேக் பண்ணுதோ, அப்போ பிரேக் பண்ணும் மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஜோன் பக்கத்துல இருக்கு. 6050ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் க்ரூட் ஆயில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது 5600ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது 6050 வரைக்கும் க்ரூட் ஆயில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணல, இப்படிதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா மறுபடியும் இந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்றதுக்கு தான் வரும். சப்போர்ட் இங்க இருக்கு 5100ங்கிற ரேஞ்சில் இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில்ல ஒரு 3 ப்ராபபிலிட்டி பார்க்க முடியுது. ஒன்று, இதுல இருந்து இந்த ரேஞ்சில இருந்து பிரேக் பண்ணி டைரக்டா கீழே வந்து 4700 வரலாம். அதுக்கு 4700 வெயிட் பண்ணி டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா மட்டும். ஓகே, பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டி மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ பிரேக் ஆகலைன்னா இந்த ரேஞ்சில இருந்து திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகி வருதுன்னா அடுத்த லெவல் 5080 இருக்கும். டுவர்ட்ஸ் டவுன் சைடு வந்து 5080. இல்ல இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேல போயிடுச்சுன்னா நம்மளோட டார்கெட் எங்க இருக்கணும், 6050ங்கிற ரேஞ்சுக்கு டுவர்ட்ஸ் அப் சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் இது 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தாலும் அதே தான். 2 ஹவர்ஸ்ல எனக்கு பார்த்துடலாம். ஓகே, 2 ஹவர்ஸ்ல இதுல இருந்து எதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகமா, மறுபடியும் இதுதான் இந்த டிசைடிங் ஜோன் 5600ங்கிற ரேஞ்சு. இங்க இருந்து மேக்ஸிமம் அப்சைட் போச்சுன்னா இது வரைக்கும் போகலாம். 5600 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல தான் நம்ம அடுத்த டார்கெட்டா இதை பிரேக் பண்ணி இது மேல ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா நம்ம இது வரைக்குமே டார்கெட் வச்சுக்கலாம். 6050ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் அப்சைட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். இல்ல இது வரைக்கும் போயிட்டு இதை பிரேக் பண்ண முடியலன்னா ரிஜெக்ஷன் கொடுத்து மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கு தான் வரணும். 5050ங்கிற ரேஞ்சுக்கு தான் வரணும். ஒருவேளை 5050ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் 4700. ஓகே, ஸோ இதுதான் அந்த 3 ப்ராபபிலிட்டிஸ் க்ரூட் ஆயில்ல இருக்கிற ப்ராபபிலிட்டி. ஓகே, நேச்சுரல் கேஸ் பார்த்தோம். ஓகே, நேச்சுரல் கேஸ் கூட வீக்லியில இருந்து பார்த்துடலாம். வீக்லி சார்ட்ல ஓகே, வீக்லி சார்ட்ல இந்த ட்ரெண்ட் பேட்டர்னுக்குள்ளதான் நேச்சுரல் கேஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ், கீழே பாட்டம்ல ஒரு சப்போர்ட். இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள இப்போதைக்கு ஒரு ஓகே, ஸோ இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் இப்போதைக்கு கரெக்டாக தான் பார்த்துடலாம். ஓகே, இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் இப்போதைக்கு நேச்சுரல் கேஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வீக்லி பேட்டர்ல. ஸோ இப்படி ட்ரேட் ஆகும்போது என்ன பண்ணணும், இந்த ரேஞ்சில் தொடர்ந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. இதை இது வரைக்கும் பிரேக் பண்ணல. எப்போதுல இருந்துன்னா பிப்ரவரி 2024ல இருந்தே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாம தொடர்ந்து இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் கீழே வரும்போது அதே மாதிரிதான் டாப்ல இந்த ரேஞ்சில் தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுது, நேச்சுரல் கேஸ் தொடர்ந்து அப்படியே டவுன் ரன் கொடுத்து கீழே வந்துகிட்டே இருக்கு. ஸோ கீழே வர பட்சத்தில் எது வரைக்கும் வரலாம், இதுதான் அடுத்த நேச்சுரல் கேஸ் லெவல் 254 இப்போ இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 281ல இருக்கு. இதுல இருந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும் பட்சத்துல 255 வரைக்கும் வரலாம். அவ்வளவுதான் நேச்சுரல் கேஸ்ல டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இது வரைக்கும் மறுபடியும் நேச்சுரல் கேஸ் இதுல இருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகும். ஓகே, இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இந்த ஜோனை பிரேக் பண்ணா மட்டும்தான் அடுத்த டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வரைக்கும் 227 ஒரு பெரிய ஃபாலா 165 வரைக்குமே நேச்சுரல் கேஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு
இந்த சோனை பிரேக் பண்ணணும். ஓகே, இந்த சோனை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மறுபடியும் அப்சைடுக்கு தான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வந்துட்டு இருக்கனால, சப்போர்ட் வாங்கி வந்துட்டு இருக்கனால எங்க வரணும், இது வரைக்கும் வரணும். 255 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் வரணும். வந்துகிட்டு இதுல இருந்து ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் அப் ட்ரெண்ட் கொடுத்து மேல் நோக்கி ரெசிஸ்டன்ஸை நோக்கி மூவ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இதை ஒருவேளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா தொடர்ந்து முடிக்க வேண்டிய லெவல்ஸ் டார்கெட் ஆகிட்டு 220யும் 230யும் அதுக்கப்புறமா 165 160 170 ரேஞ்சு கிட்ட வரைக்கும் நேச்சுரல் கேஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதையும் ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம்லையும் சின்ன டைம் ஃப்ரேம்லையும் பார்த்துக்கலாம் பண்ணிட்டு. ஓகே, இந்த சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு பார்த்தோம்ல, இந்த ஜோனுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ட்ரேட் ஆகும் பட்சத்தில் இங்கேயும் இந்த லெவலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து டவுன் சைட் கொடுத்து இந்த சேனல் பட்டன் ரெஸ்பெக்ட் பண்ணி தொடர்ந்து டவுன் சைட் கொடுத்து இப்படியே டிராவல் ஆகி இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 255 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் டிசைடிங் ஜோன். இதுல என்ன நடக்குதுன்றத பார்க்கணும். இது பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் பெருசா இல்லை. பிரேக் பண்ணாம இருந்துச்சுன்னா தொடர்ந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து இப்படி மூவ் எடுத்து இந்த வரைக்கும் போகலாம். இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி. ஸோ இதுல ஒரு பிரேக் அவுட் நடக்கும். பிரேக் அவுட் நடக்கும்போது தொடர்ந்து அடுத்த அப் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அடுத்த டிசைடிங் ஜோன் இதுவா இருக்கும். ஓகே, இப்போதைக்கு டவுன் சைட்ல வரும்போது இது வரைக்கும் இதுல வந்து சப்போர்ட் எடுத்து போர்ஸ் பேக் ஆகி இது வரைக்கும் மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகும். இது 280. ஸோ சப்போர்ட் வந்து 250லையும் ரெசிஸ்டன்ஸ் வந்து 280ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நெகட்டிவ்ஸ் போகலாம். ஸோ இதை பிரேக் பண்ணும்போது மறுபடியும் அப் ட்ரெண்ட் கொடுத்து ஒரு நல்ல அப் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ தொடர்ந்து இந்த இதே மாதிரி கண்டென்ட்ஸ் போடுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.